ஷோபா சந்திரசேகர் அவர்கள் ரீசெண்டாக திரிஷா கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திரிஷா அவர்கள் நேற்று அவங்களோட சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருந்த ஒரு ஃபோட்டோ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அதை பற்றின டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட சேர்ந்து திரிஷா அவர்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அவங்க பதிவிட்டிருந்தாங்க. விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோ தான் அது. அண்ட் அதை பார்த்துட்டு ரசிகர்களும் சரி, நிறைய அரசியல் பிரமுகர்களும் சரி, மிகப்பெரிய ஒரு வாதத்திற்கு அதை உள்ளாக்கியிருக்காங்க. அண்ட் சமீபத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்துச்சு. குறிப்பாக விஜய் சாரோட பிறந்தநாள் அன்று அம்மோனியா வாயு தாக்கி நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. அதனால் கேக் வெட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கூட இப்போ இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. மேலும் டிவிக்கு ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, எல்லோருமே இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்து அப்செட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கான காரணம் நமக்கே தெரியும். விஜய் சாரும் சங்கீதா மேமும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அதற்கு காரணம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதுவும் ஒரு நடிகை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது தான். அந்த ஒரு நடிகை யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலுமே நிறைய பேர் திரிஷா அவர்களை வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தளபதி விஜய் அவர்களோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் அவர்கள் ரீசெண்டாக திரிஷா அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்களாமா. இது மாதிரியான நேரத்தில் அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே பல வருடங்களாக நண்பர்களாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நிலைமை அந்த மாதிரி கிடையாது. தளபதி விஜய் அவர்களோட குடும்ப வாழ்க்கையும் சரி, இப்போ அரசியல் வாழ்க்கையும் சரி முற்றிலும் மாறி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலுமே அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிடும். குறிப்பாக விஜய் முதலமைச்சரான பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று தப்பாக நடந்தாலும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவரை தான் கேள்வி கேட்கும். அதனால் இனிமேல் எது பண்ணுறதாக இருந்தாலுமே ஒன்றுக்கு 2-3 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப யோசிங்க. நீங்கள் கேக் வெட்டி கொண்டாடினதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு இன்றைக்கி மிக பெரும் அளவில் எதிரிகள் இருக்காங்க. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கேள்வி கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் இப்போ டிவிக்கே தொண்டர்களே இது தொடர்பாக தப்பாக பேசும்போது அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனலாகவே திரிஷாட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்களாமா. திரிஷா அவர்களுமே அதற்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு தகவல் கிடச்சிருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த பர்த்டேஸ்லலாம் கூட அவங்க ஸ்டோரி மட்டும் தான் போட்டிருக்காங்க. பட் இந்த முறை போஸ்ட்டே போட்டிருக்காங்க. அதுவும் கேப்ஷன்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்பவே அபத்தமாக இருக்குது. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ வரைக்குமே நிறைய கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் அந்த கேப்ஷனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.